ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். 2 டேஸாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான வெட்டிங் கேக்கோட டெக்கரேஷன், அது மாதிரி அந்த கேக்கோட ரெசிபின்னு செய்து நம்ம பார்க்க போகிறோம். 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் நான் இந்த கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 kgல 2 டயர் கேக் தான், பட் வந்து இது கொஞ்சம் ஷார்ட்டாக செய்கிறது. அதுவே இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 kgல 2 டயர் டால் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக 2 kg கேக் ரெசிபி அப்படின்னா 8 eggs நம்ம எடுப்போம், அதாவது 1 kg கேக்குக்கு டபுள் குவான்டிட்டிலே செய்யணும். பட் நான் என்ன பண்ணேன்னா 7 egg தான் எடுத்திருக்கேன், அதாவது 1.25 கிலோக்குள்ள அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா நார்மலாக இப்போ 1 kg மெஷர்மெண்ட்டுக்கு செய்யும் போதே கேக்கு நம்ம ஐசிங் எல்லாம் முடிச்சு வெயிட் பார்க்கும்போது 1 kgக்கு மேலே வெயிட் வரும். ஸோ 2 kgக்கு நம்ம கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு செய்யும் போது எப்படியுமே 3 kg கிட்ட வெயிட் வந்துடும். ஸோ வந்து 1.25 கிலோவுக்கு வெயிட்டுக்கு செய்தாலே 2 kgக்கு மேலே வந்து வெயிட்டு கிடைக்கும். நான் இப்போ சொன்ன இந்த ரெசிபி, அதாவது 2 kgக்கு 1.25 கிலோ ரெசிபி வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரியே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எக் நல்லா பீட் பண்ணி ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கேக் பேட்டர் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த 1.25 கிலோக்குள்ள ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க வந்து இப்போ 1 kgக்குள்ள ரெசிபியை டபுளாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த 7 எக்குக்கு கூட 1.25 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பைனாப்பிள் ஃப்ரூட் கேக்கு. ஸோ 1.25 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கு கூடவே 1.25 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பேக்கிங் டின் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டம் டயரில் 7 இன்ச்சுக்கு 2 டின், ஒரு டின்னுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெயிட் வரும், அப்படி வந்து 1.5 kgக்கு. தென் டாப் டயர் பார்த்தீங்கன்னா 2 5 இன்ச்சு டின்னுக்கு. ஸோ அந்த 2 5 இன்ச்சு டின்னும் சேர்த்து டோட்டலாக 1/2 kg, அப்படி வந்து 2 kg அளவுக்கு நான் வந்து டின்னை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எக் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி கிடச்சதும் 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ எக் பேட்டர் ரெடியானதும் அதுக்கு கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் பீட் ஆகாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க பார்க்கணும். அப்படி ஓவர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு வந்து கேக் நல்லா ஹைட்டாக கிடைக்காது. லாஸ்ட்டாக 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, எல்லா டின்லேயுமா நான் ஈக்குவலாக அந்த பேட்டரை நான் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா அவனில் 160 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். அது மாதிரியே அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் நம்ம பேக்கிங் வைக்கிறதுக்கு முன்னால் ப்ரீஹீட் போட்டு எடுத்துக்கணும். கேக் பாருங்கள் பேக் ஆகி கிடச்சிருச்சு. அந்த டாப் எல்லாமே நல்லா நீட்டாக அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு அழகாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இனி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாட்டம் டயரில் 7 இன்ச்சில் 2 கேக்கும், டாப் டயரில் 5 இன்ச்சில் 2 கேக்குமா செய்ய போகிறோம். ஸோ இந்த எல்லா கேக்லேயுமே டாப்பு சைட்ஸில் எல்லாமே இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கேக்கையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாட்டம் டயருக்கு 6 ஸ்லைஸ்டு கேக்கும், டாப் டயருக்கு 6 பீஸ் கேக்கும் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பாட்டம் வந்து டாப் டயர் எல்லா கேக்கையும் சேர்த்து தான் வந்து நான் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தேவைன்னா பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சுக்கு சர்க்கிளில் கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நார்மல் ஒரு கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு விட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் இதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் இது ஒரு சேஃப்டிக்காக நான் செய்துப்பேன். ஏன்னா அந்த டால் கேக்கெல்லாம் செய்யும் போது நமக்கு வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாட்டமில் இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும்போது. அது மாதிரி இப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஏன்னா
ஏன்னா செகண்ட் டயர் எடுத்து வைக்கும்போது அது ஃபஸ்ட் டயருக்கு உள்ளால் சிங்க் ஆகி போகுது, அது மாதிரி சரிஞ்சு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிற. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரெக்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு டாப் டயருக்குள்ள கேக்கை நான் சொன்ன அந்த சர்க்கிள் போர்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ½ செட் பண்ண வச்சிடலாம். க்ரம் கோட் முடிச்சதுமே ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஸ்கியூவர்ஸ் எப்படி இருக்கும் காமிக்க முடியுமான்னு. ஆக்சுவலி நான் இதை யூஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்கியூவர். சேம் இதுவே வந்து உடன் ஸ்கியூவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேப்பர் ஸ்கியூவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து எது அவைலபிளாக இருக்குதோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற கேக்ஸுக்கு வந்து உடன் ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரியான கேக்ஸில் வந்து பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் ஸ்கியூவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணுறது நம்ம க்ரம் கோட் பண்ணுறதுக்கு முன்னாலே இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா கொடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி செய்துக்கலாம். ஸோ இந்த டாப் டயரில் பார்த்தீங்கன்னா 5 inch டயால தானே செய்திருக்கோம். ஸோ வந்து 2 ஸ்கியூவர்ஸே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து 6 inch or 7 inch டயாலெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா 3 ஸ்கியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணணும். அடுத்ததாக பாட்டம் டயர் கேக் வைக்கிறதுக்கு வந்து 10 inchலையா ஒரு சர்க்கிள் போர்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 6 பீஸ் கேக்கையும் வந்து 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாட்டம் டயரையும் நீட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணோம். இந்த பாட்டம் டயரில் இன்சர்ட் பண்ணுற ஸ்கியூவர்ஸ் வந்து ஈக்குவல் ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டாப் டயர் வைக்கும்போது அது ஸ்லாண்டிங் எதுவுமே ஆகாமல் நமக்கு கரெக்டாக நமக்கு வெர்டிக்கலாக இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே டாப் டயரில் வந்து பாட்டமில் ஒரு சர்க்கிள் போர்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த போர்டு வந்து கரெக்டாக இந்த 3 ஸ்கியூவர்ஸ்க்கு மேலே பிளேஸ் ஆகி இருக்கும். அதனால இந்த டாப் டயரில் உள்ள கேக் வந்து சரிஞ்சதும் போகாது. க்ரம் கோட் முடிச்சுட்டு அந்த கேக் போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டயர் கேக் ப்ராப்ளம்ஸ்குள்ளே சொல்யூஷனில் இன்னொன்று வந்து நம்ம எவ்வளவு நேரம் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. க்ரம் கோட் முடிச்சு ஒரு ஐசிங் முடிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப டைம் மினிமம் வந்து 2-3 ஹவர்ஸாவது நம்ம செட் பண்ணோன்னா கேக் நல்லா ஹார்டாக செட் ஆகிருக்கும். அப்போ நம்ம டாப் டயர் ஸ்டாக் பண்ணுற டைமில் வந்து சிங்க் ஆகவோ அது வந்து சரிகிறவோ வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து க்ரம் கோட் முடிச்சுட்டு ஓவர் நைட் செட் பண்ண பாருங்கள். ஒரு மினிமம் 6 hours நம்ம ஃப்ரிட்ஜில் கேக் வச்சுருந்தா தான் நல்லா கரெக்டாக செட் ஆகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்டு ஸ்டாக் பண்ணும்போதும் எந்த ப்ராப்ளமுமே வராமல் நமக்கு கிடைக்கும். ஸோ பாட்டம் டயருக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஐசிங் பண்ணுற க்ரீமோட கலர் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டு கிடையாது, ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்கிறது மாதிரியே செய்திருக்கேன். ஸோ இந்த கலர் எப்படி பண்ணணும்னா நார்மல் விப்டு க்ரீமில் எக் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ராப்லாம் இல்லை 1 drop விட்டாலே அது ஜாஸ்தியாகிடும். லைட்டாக டச் பண்ணி க்ரீமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரியாக கலர் கிடைக்கும். கேக்கு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். மெயினாக ஒரு கேக்கு நல்லா லுக்காக இருக்குது அப்படின்னாலே ஐசிங் நீட்டாக இருந்தனாலே கேக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி பாட்டம் டயர்ஸுக்கு வந்து ஐசிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த கேக்கோட அந்த டாப் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக ஒரே லெவலுக்கு இருக்கணும். அதுவே ஒரு சைடு கொஞ்சம் சரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே செகண்ட் டயர் கேக்கு வைக்கும்போது கண்டிப்பாக ஒன் சைடு வாக்கலையா அந்த கேக் வந்து சரியாக தான் செய்யும். ஸோ அந்த பாட்டம் டயரோட அந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஒரே லெவலாக இருக்கிறது மாதிரியாக நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு டால் ஸ்க்ராப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ராப்பர்ஸோட ஆன்லைன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி ஐசிங்கோட அவுட்டரில் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதை மாதிரியே தான் கேக்கோட டாப் டயருக்கும் நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணதுக்கப்புறமா பாட்டம் டயருக்கு போனால் அதே சேம் அந்த டால் ஸ்க்ராப்பர் வச்சு தான் அந்த டெக்கரேஷன் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த டாப் டயர்லேயுமே நம்ம ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours ஆகுது செட் பண்ண வைக்கணும். அப்போ தான் அந்த க்ரீம் வந்து அந்த கொஞ்சம் அந்த லூஸ் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹார்டாக கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் டயருக்குள்ளே செகண்ட் டயர் வந்து சிங்க் ஆகி உள்ளே போகாது. ஏன்னா அந்த க்ரீம் வந்து ஓரளவு செட் ஆகி ஹார்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும்.
ஸோ 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் டாப் டயர் கேக்கை பாட்டம் டயர் மேலே எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து அந்தளவு வெயிட் இல்லாததுனால எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்புறமா பாட்டம் அண்டு டாப் டயரோட அந்த கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட், அதாவது பேர்ல் இருக்கிறது மாதிரியாக நம்ம விப்டு க்ரீம்லேயே செய்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த செகண்ட் டயர் வந்து ஸ்டாக் பண்ணும்போது அந்த சைடில் ஏதாவது கொஞ்சம் க்ரீம் ஏதாவது போயிருந்தோன்னா கூட இது வந்து நல்லா நீட்டாக கவர் ஆகி கிடைக்கும். இதில் வந்து அந்த டாப் அண்ட் பாட்டம் டயர் ரெண்டுக்குமே காமனாக ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இன்சர்ட் பண்ண ஸ்கியூவர் வந்து டாப் டயரில் ஒரு போர்டு எடுத்தோம் இல்லையா, ஒரு ஹோல் போட்டு, ஸோ அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் ஆகி வரணும். அடுத்ததாக இதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ ஃப்ளவர் இது இப்போ எங்கே வாங்க கிடைக்கும்னா இந்த கிஃப்ட் ஷாப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது இருக்காது. ஸோ அதில் வந்து ஸ்மால் சைஸில் உள்ள ஸ்டிக்கு வச்சு தான் அந்த கேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் லீவ்ஸு, இதுவும் நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் ஷாப்ஸ்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அந்த லீவ்ஸையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி அந்த ஃப்ளவர் வச்சுருக்கிறதுக்கு பக்கத்துலையா அந்த லீவ்ஸை வச்சு விட்டுருக்கேன். ஸோ அந்த கேக்குக்கு ப்ரைஸ் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா 1 kg பைனாப்பிள் கேக் வந்து 700 rupees, அப்படி 2 kgக்கு டோட்டல் வந்து 1400 rupees. அப்புறமா இந்த டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15 rupees, அப்படியே டோட்டலாக வந்து 9 ஃப்ளவர்ஸுக்கு 135 rupees ஆச்சு. அதுக்கு கூடவே அந்த கோல்டன் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டோட்டலாக 30 rupees, அப்படி இந்த டெக்கரேஷன் இதுக்கு மட்டுமே 165 rupees ஆச்சு. அப்புறமா இந்த மாதிரி டயர் டால் கேக்குக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக 200 rupees வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக பேலன்ஸ் வந்து டெலிவரி சார்ஜ், அதை வந்து ரவுண்ட் பண்ணி 1800 rupeesக்கு இந்த கேக் வந்து நான் சேல் பண்ணேன். இந்த மாதிரி டால் கேக்கோட பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு 2 டயர் கேக்கோட வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நான் டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.